ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். கொஞ்சம் கூட சொதப்பாமல் ஒரு பர்ஃபெக்டான டீ கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் நீங்கள் டீ கேக் சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் ரொம்ப சூப்பராக வருங்க. வீட்டில் செய்கிறவங்களுக்குமே அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் கிடைக்கும். இன்றைக்கி கொஞ்சம் அளவில் தான் செய்ய போகிறோம். 3 எக் மஞ்சள் கரு 3 எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் இதெல்லாம் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி முட்டையோட மஞ்சள் கருவில் கலந்து வைக்கிறதுனால நமக்கு வந்து எக் ஸ்மெல் கேக்கில் இருக்கவே இருக்காதுங்க. ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ முட்டையோட வெள்ளைக்கரு இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸோ பைனாப்பிள் எசன்ஸோ சேர்த்துக்கோங்க. இன்னுமே வாசனையாக இருக்கும். இதை முதல்ல பீட் பண்ணிக்கணும். ஹேண்ட் விஸ்கோ இல்லை இந்த மாதிரி பீட்டரோ எடுத்து பீட் பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்டிஃப் பீக்ஸ் வர்ற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு ஸ்டிஃபாக நமக்கு வந்து பீட் பண்ணிடணும். இதுக்கப்புறம் தான் நம்ம சுகர் சேர்த்துக்கணும். சுகரோட அளவு பார்த்திங்கன்னா சீனி 125 கிராம் எடுத்துக்க போகிறோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் போட்டிருந்த வீடியோவில் கேட்டிருந்தீங்க, சீனி வந்து நம்ம பவுடர் பண்ணி சேர்க்க வேண்டாமா, அப்படியே சேர்த்தா ஏற்கனவே ஸ்டிஃபாக இருக்கிறது வந்து ஒரு மாதிரி லூஸ் ஆகிடாதா அப்படின்னு சொல்லிட்டு. சில சீனி பார்த்திங்கன்னா சுகர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சியில் பவுடர் பண்ணிகிட்டே சேர்த்துக்கோங்க. நார்மலாக நல்ல பொடி சீனியாக இருந்தது அப்படின்னா, சுகர் வந்து பொடியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கூட சேர்த்துக்கலாம். இது மிக்ஸ் ஆகிற வரைக்கும் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் மஞ்சள் கரு, அதுவும் இதை சேர்த்துக்கணும். எக் மிக்ஸ் ரெடி பண்ணாக்கில் ஓவனை 170 டிகிரிக்கு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி ஒரு சீவர் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக ஒரு சல்லடை கூட எடுத்துக்கலாம். மைதா மாவோட அளவு பார்த்தீங்கன்னா 110 கிராம் மைதா மாவு, ஒரு 15 கிராம் மில்க் பவுடர், எந்த பிராண்டுனாலும் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இது 3ஐயும் சேர்த்து நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். டீ கேக்கோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ்னே சொல்லலாம் இந்த மில்க் பவுடரை. ஏன்னா அந்த டீ கேக்குக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ், நல்ல டெக்ஸ்சர் கொடுக்குறது இந்த மில்க் பவுடர் தான். மாவை சலிச்சாக்கில் எக் மிக்ஸையும் மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 75 ml காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். இல்லை ஹோல் மில்க் ஃபுல் ஃபேட் மில்காக இருந்தால் டேரெக்டாக சேர்த்துக்கலாம். நான் பாக்கெட் பால் ஃபுல் ஃபேட் மில்க் தான் யூஸ் பண்ணுறேன். டேரெக்டாகவே சேர்த்துக்கிறேன். ஒரு 75 ml ரிஃபைண்ட் ஆயில், வாசனை இல்லாத எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நான் குவான்டிட்டி கம்மி அப்படிங்கிறதுனால மொத்தமாக சேர்த்துடுறேன். இல்லை நீங்கள் பெரிய குவான்டிட்டியில் செய்கிறீங்க அப்படின்னா மாவு கொஞ்சம், அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம், பால் கொஞ்சம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒன்று போல் மிக்ஸ் ஆகும். மைதா சேர்த்த பிறகு ஜென்ரலாக தான் மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப போட்டு பீட் பண்ணக்கூடாது. நான் ஒரு 5 இன்ச் டின் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா டீ கேக் எப்போதுமே ஹைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்க குவான்டிட்டிக்கு 5 இன்ச் டின்னே கரெக்டாக இருக்கும். டேப் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஸ்கீவர் வச்சு நெருக்கமாக கோடு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆகி ஒன்று போல் செட் ஆகும். இதை பண்ணிவிட்டு கூட நீங்கள் டேப் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ண ஓவனில் இதை வச்சுட்டு பேக் மோடு 170 டிகிரி ஒரு 30 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இன்றைக்கி நமக்கு வந்து குவான்டிட்டி கம்மி தான், அதனால் 30 மினிட்ஸ் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பேக் ஆகிட்டான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பிக் வச்சு நம்ம குத்தி பார்த்தா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். பர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து இதில் இன்னொரு டிப் என்னென்னா, நிறைய பேர் வந்து பேக் பண்ணி முடித்த பிறகு மேலே வந்து அந்த ரெட் கலர் வரல, ஒரு ஆரஞ்சு கலர் வரல அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க என்ன பண்ணுங்கள், பேக் பண்ணி முடித்த உடனே ஜஸ்ட் அந்த டோஸ்ட் மோட் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுங்க. பர்ஃபெக்டான ஒரு நல்ல அழகான கலர் கிடச்சிடும். கேக்கு நல்லா ஆறின பிறகு பீஸ் போடுங்க, கொஞ்சம் கூட உடையாமல் வரும். இன்றைக்கி நம்ம பண்ண அளவுக்கு 1/2 கிலோ அளவுக்கு உங்களுக்கு கேக் கிடைக்கும். நான் யூஸ் பண்ணுற ஓவன் பார்த்தீங்கன்னா மார்பி ரிச்சர்ஸோடது. அதோட ரிவ்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். 2 இயர்ஸ் கழிச்சு, நான் வாங்கி 2 இயர்ஸ் கழிச்சு அது எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூவும் கொடுத்துருக்கேன். இது ரெண்டோட லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கப் மெஷர்மெண்ட்டும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கப் மெஷர்மெண்ட் எடுக்கிறத விட கிராம் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும்.
நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவன் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் வந்து லிங்கும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.